Konnichiwa, நீங்க JLPT N5 எக்ஸாம்க்கு செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் சொல்ல போற 10 டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன் பை ஒன் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, நம்ம JLPT எக்ஸாம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஆனா எக்ஸாம்க்கு தான் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸை ரெடி பண்ணாம விட்டுருவோம். அப்படி பண்ணாம நம்ம என்ன மெட்டீரியல் ஃபாலோ பண்ண போறோமோ அதை அட்வான்ஸா டிசைட் பண்ணி ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சுக்கணும். ஒன்ஸ் நம்ம வாங்கி வச்சாதான் நம்ம படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். டிப் நம்பர் 2, JLPT எக்ஸாம்ஸ்க்கு அட்வான்ஸா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்கூல் எக்ஸாம்ஸ், காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி JLPT எக்ஸாம்ஸ்க்கு பண்ண முடியாது. நம்ம ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்குறோம் இல்லையா, ஸோ கண்டிப்பாக டைம் கன்சியூம் ஆகும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்ஸாக வந்துட்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி கன்சிஸ்டன்சி ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஒர்க்கிங் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், மார்னிங் டைம், ஈவினிங் டைம் இல்லை வீக்கெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க ட்ரை பண்ணணும். சப்போஸ் ஏதோ ஒரு ரீசன்னால உங்களால் படிக்க முடியாமல் போயிட்டாலும் பேக் டு த ட்ராக் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி எக்ஸாம் வரைக்கும் படிக்க ட்ரை பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு அதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 3, உங்களுக்கு எந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதையே ஃபாலோ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் JLPT எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து காஞ்சி இல்லைனா வந்து ஒகாபுலரி லெசன் ஏதோ ஒரு லெசன் படிப்பேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் கிராமர் லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். எனக்கு கிராமர் லெசன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் கிராமர் லெசன்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரஷ்அப் பண்ணி படிப்பேன். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் காஞ்சி படிப்பேன். காஞ்சியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வெக்காபுலரி எடுப்பேன். ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போது இல்லைனா போர் அடிக்கும் போது லிசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். வீக்கெண்ட் கண்டிப்பாக வந்து நான் மாக் டெஸ்ட் எழுதுவேன். இது வந்து என்னோட பிளான். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த செக்ஷன் ஈஸியாக இருக்குது, எந்த செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கும், எதுக்கு நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த செக்ஷன் உங்களுக்கு படிக்க பிடிச்சிருக்கு அப்படின்லாம் நீங்களே உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த ஆர்டர் படி படித்தா உங்களால் வந்துட்டு கோலை ரீச் பண்ண முடியும், எல்லா போர்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியும், உங்களுக்கு ரிவைஸ் பண்ண டைம் கிடைக்கும் இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பிளானை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுபடி ஃபாலோ பண்ணி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 4, லெட்ஸ் பிகின் ஃப்ரம் பேசிக்ஸ். நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் இங்கிலீஷ் படிக்கும்போது கிளாஸ் ரூமில் A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அப்படின்னு கலர்ஃபுல்லான சார்ட்ஸ்லாம் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக பார்க்க பார்க்க அது நம்ம மனசில் ரொம்ப ஈஸியாக ரெக்கார்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் ஜாப்பனீஸ் நமக்கு புது லாங்குவேஜ் இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம படிக்கும் போது சேம் அப்ரோச் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஃப்ரெண்டான கலர் சார்ட்ஸில் டிஃப்ரெண்ட்டான கலர் ஸ்கெட்சஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க வேர்ட்ஸ்லாம் வந்து எழுதி அது நம்மளோட பெட்டுக்கு மேலே இல்லைனா வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பிளேஸ் இல்லை நம்ம ரெகுலராக ஓப்பன் பண்ணுற டோர் இங்கெல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம அதை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசில் அது ஈஸியாக ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஒன்ஸ் அதை நம்ம கெட் யூஸ் டு இட் ஆகிட்டோம், நமக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வேற ஒரு சார்ட் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம கஷ்டப்படாமே நம்ம மனசில் அது ஈஸியாக ரெக்கார்ட் ஆகிடும். அதே மாதிரி கலர்ஃபுல்லான ஸ்டிக்கி நோட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரெகுலராக வந்துட்டு ஒரு சேரில் உட்காந்து ஒரு டேபிளில் வச்சு எழுதுவோம் அப்படின்னா அந்த டேபிளில் வந்துட்டு ஸ்குவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட்டில் எழுதி ஓட்டுறது, சேர் மேலே வந்துட்டு இசு அப்படின்னு சொல்லி எழுதி ஓட்டுறது, இந்த மாதிரி எந்தெந்த பொருள் வந்து நமக்கு தெரியுமோ நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற அந்த பொருள், அந்த ரியல் லைஃப் என்டிட்டி மேலே ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட்டில் எழுதி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்க்கும் போதெல்லாம் அது நமக்கு ஞாபகம் வரும். நமக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் ஈஸியாக மனசில் ரெக்கார்ட் ஆகிடும். டிப் நம்பர் 5, கீப் ஆன் ரிவைசிங். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது ஒரு புது லாங்குவேஜ் இல்லையா, ரிவைஸ் பண்ணலன்னா நமக்கு மறந்துடும். நான் இப்போ டே 1 வந்து ஒரு 10 வெக்காபுலரிஸ் படிக்கிறேன். ஆனால் இது என்னன்னு சொல்லி நான் ஒரு 1 மந்த்துக்கு ரிவைஸ் பண்ணாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா 1 மந்த் கழிச்சு எனக்கு அதில் பாதி வெக்காபுலரிஸ் தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கு பதிலாக
நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 5 லெசன் வெக்காபுலரிஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஓகே 6th லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 5 ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். எஸ்பெஷலா காஞ்சிஸ் வந்துட்டு நம்ம ரிவிஷன் பண்ணாம இருந்தோம்னா கண்டிப்பா மறந்துடும். டே 1 வந்து நான் 10 காஞ்சிஸ் படிக்கிறேன் அப்படின்னா நான் டெய்லி ஒரு 10 காஞ்சிஸ் படிக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். செகண்ட் டே படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் 10 காஞ்சிஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு செகண்ட் 10 காஞ்சிஸ் படித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த 20 காஞ்சிஸ்மே ஞாபகம் இருக்கும். டே 3 படிக்கும்போது 30 காஞ்சிஸாக சேர்த்து படித்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 20 காஞ்சிஸ் படிக்கும்போது அவ்வளோவா டைம் கன்சியூம் ஆகாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு படித்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டிப் நம்பர் 6, நாம ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது அதுக்கு ஜாப்பனீஸ்ல என்ன வேர்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் காலையில எந்திரிக்கிறேன் அப்படின்னா ஒக்கிமாஸ், தூங்க போறேன்னா நெமாஸ், ஸ்கூலுக்கு போறேன்னா கக்கோ, காலேஜுக்கு போறேன்னா தாய்கக்கு, எழுதுறேன்னா கக்கிமாஸ், சாப்பிட்றேன்னா தபேமாஸ். இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அந்த வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வேர்ட் வந்து ரொம்ப ஈஸியாவே மனசுல பதிஞ்சிரும். டிப் நம்பர் 7, முடிஞ்ச அளவுக்கு மார்க் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். நம்ம டெஸ்ட் எழுத தான் எந்த செக்ஷன்லலாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், எதுலலாம் வீக்காக இருக்கும், எந்த செக்ஷன்லலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நம்மளை நாமளே செல்ஃப் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்க் டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. டிப் நம்பர் 8, என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப். நீங்கள் ஜாப்பனீஸ் படிக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிக் கொடுங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு, சிப்ளிங்க்கு, இல்லை கசின்ஸ்க்கு யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ, யார் கூட நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களோ அவங்களுக்கு சின்ன சின்ன ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் ஒஹாயோ கோசைமாஸ், நைட்டு ஒயாசுமி நசாய், நெக்ஸ்ட்டு தேங்க்ஸுக்கு அரிகதோ. இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி லைஃப் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஜாப்பனீஸ் வேர்ட்ஸாக சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. டிப் நம்பர் 9, நீங்கள் ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூலில் படிக்கிறீங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும். இல்லை ஜாப்பனீஸ் எக்ஸாம் எழுதுகிற செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட வாட்ஸ்அப் குரூப் இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க கேட்குற கொஷினுக்கு நீங்கள் ஜாப்பனீஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்களும் ஜாப்பனீஸில் கொஷின்ஸ் கேளுங்க. இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு பிளான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி ஒருத்தர் ஒவ்வொரு லெசன்லேருந்து கொஷின்ஸ் கேளுங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்துட்டு கீப் ஆன் கான்வர்சேஷன் ஜாப்பனீஸில் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு லாங்குவேஜ் படிக்கிறது ரொம்பவே ஈஸியாகிடும். இனிஷியலாக சேட் பண்ணும்போது நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. நம்ம வந்து மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து எந்த அளவுக்கு உங்களால் வந்து ஆக்டிவாக அந்த குரூப்பில் வந்து கான்வர்சேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்டிவாக அதில் கான்வர்சேஷன் பண்ணுங்கள். டிப் நம்பர் 10, டெய்லி இந்த ஜாப்பனீஸ் கிராமர் லெசன்ஸ், வெக்காபுலரி லெசன்ஸ்னு படிச்சுட்டு ரொம்ப போர் அடிக்குது, இன்னைக்கும் நான் அதை பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு எப்பாவது நீங்கள் போர்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் ஆப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க. அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போக வேறு ஏதாவது டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அரிகதோ கோசைமாஷிதா.